அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி பருப்பு பொடி. ரொம்ப ஈஸியாக கமகமான மணத்தோட வீட்லேயே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைங் பேன் வச்சு ஹீட் ஆனதும் 1 டம்ளர் உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். நான் அது கலர் வேறு மாதிரி வரும், அதனால ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். இந்த உளுந்து நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி மணம் அடிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா ஆறி வரணும், அதுலேயே விட்டோன்னா கருகிடும். அடுத்தது 1/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக மணமோட கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். கடலைப்பருப்பு கூடவே இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையுமே ஒட்டுக்காவே வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு வறுபட கொஞ்சம் டைம் எடுக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததும் நாம் இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுறலாம். அடுத்தது நான் எள்ளு எடுத்திருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்க போகிறேன். எள்ளு வறுபட்டுச்சுன்னா அப்படியே வெடிச்சு வரும். இப்போ பாருங்கள், இது வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி நாம் இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் கருவேப்பிலை, மிளகாய், புளி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு 6 பல் ஆட் பண்ணி இதையும் நான் எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. ஆற விட்டுடலாம். நல்லா ஆறி வந்ததும் பொடிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம உப்பு ஆட் பண்ணுறதுனால பொடி சீக்கிரமாக கெட்டு போகாது, பூச்சியும் வராது. கூட வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிளகாயோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச பருப்பு எல்லாமே ஆறிடுச்சு. இனி நாம் இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரப்பதம் இருந்ததுன்னா பவுடர் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். பருப்பு எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணினதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், பவுடர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக மனம் மாறிக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட மனம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியும். பவுடர் நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம இட்லி, சாதம், தோசைன்னு எல்லாத்துக்குமே ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி பொடி இட்லி, பொடி தோசைன்னு கொடுக்கும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.